அது சரியா பீகார் மாநிலத்தில் இருக்கிற அராரியா மாவட்டத்தில் கன்காலி மிடில் ஸ்கூல்ல வேலை பார்த்து கொண்டு இருந்தவங்க தான் 26 வயது இருந்த இந்த சிவானி டீச்சர். இந்த சிவானி டீச்சருக்கு அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயங்கரமா பிடிக்கும். அதற்கு காரணம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டிக்கு கீழே இறங்கி அவங்க கிட்ட நல்லா பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை உருவாக்கி தான் தன்னுடைய கிளாஸஸே அவங்க எடுப்பாங்க. முக்கியமா 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இவங்க கிளாஸ் எடுக்கிறதுனால அந்த குட்டி குழந்தைகளுக்கு இந்த டீச்சரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு எல்லாருக்கும் பரிச்சயமாகவும் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாத ஒரு பொண்ணாதான் இந்த பொண்ணு அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணுடைய சொந்த பூர்வீகம் உத்தரப்பிரதேச மாநிலம். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இவங்க அப்பா ஒன் ஆஃப் த ஆபீசரா இருக்காரு. மேற்கொண்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சொந்தமா இடம் வாங்கி ஒரு வீட்டையுமே கட்டி குடிபெயர்ந்திருக்காங்க. இந்த லட்சுமிகாந்துக்கு மொத்தம் 5 பிள்ளைகள். இந்த சிவானியை சேர்த்து மொத்தம் 3 மகள்கள், அடுத்து 2 மகன்கள். அதெல்லாம் யாராருன்னா, முதலாவது ஜூலியா, 2வது ஜோதி, 3வது தான் இந்த சிவானி. அதுக்கு அடுத்தபடியா தான் அன்கித் மற்றும் அனுராக் அப்படின்ற இந்த 2 பசங்க. இந்த 2 பசங்களும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு வராங்க. இந்த 3 மகள்களும் அப்பாவா மாதிரி தாங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த நேரத்தில் தான் பீகார் மாநிலத்தோடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிட்ட இருந்து வேகன்சி வெளியிடப்பட்டதுனால அந்த எக்ஸாமுக்கு இவங்க பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி 3 பேருக்குமே 2023 பீகார் மாநிலத்தில் வேலை கிடைக்குது. இவங்க பிறந்தது உத்தரப்பிரதேச மாநிலம்னு சொல்ற, ஆனா எப்படி பீகார் மாநிலத்தில் வேலை வாங்கினாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 2023 பீகார் மாநிலத்தோடைய முதலமைச்சரான நிதிஷ்குமார் அந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல எலிஜிபிலிட்டியில சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தார். முக்கியமா இந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க பீகாருடைய ரெசிடென்சி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த மாநிலத்தவர் வேணா இந்த எக்ஸாம் எழுதலாம், முக்கியமா இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும் அப்படின்ற தளர்வுகள் கொடுக்கப்பட்டதுனால தான் இந்த 3 பெண்களுமே பீகார் மாநிலத்துடைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்க எல்லாருமே 2023 வேலை வாங்கி இருந்திருக்காங்க. முக்கியமா இந்த சிவானி தங்கி இருக்கிற அந்த அராரியா மாவட்டத்தை சுத்தி தான் இவங்களுடைய 2 சகோதரிகளுக்கும் போஸ்டிங் போட்டிருந்திருக்காங்க. இதனால லீவு நாட்கள் எப்போ வருதோ அப்போ மட்டும் இவங்க எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டோம், தினமும் நடக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டும் தான் இவங்க அந்த மாநிலத்தில் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிவானி அவங்களுடைய ஸ்கூல்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோப்ஸ்கஞ்ச் அப்படின்ற இடத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துகிட்டு வராங்க. தினமுமே இவங்க இந்த ஸ்கூலுக்கு காலை 8:15 தன்னுடைய ஸ்கூட்டர்ல வீட்டை விட்டு கிளம்பி போனாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. வேலை முடிஞ்சு ஒன்ஸ் இவங்க வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு தான் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுடைய பெரிய ட்ரீமா இருந்தது இந்த டீச்சர் வேலை கிடையாது, அவங்க ஒரு IPS ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் சின்ன வயதுல ஒரு பெரிய ட்ரீமா இருந்திருக்கு. பட் அந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதி இந்த வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி இந்த போஸ்டிங்கை வாங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் வேலைகள்லாம் முடிஞ்ச ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து அந்த நேரங்களில் லேட் நைட் வரைக்குமே IPS எக்ஸாமுக்கு பயங்கரமா படிச்சு ரொம்பவே ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு வராங்க. சில சமயங்களில் இவங்க லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருக்கிறதுனால ஸ்கூலுக்குமே சில நேரங்களில் லேட்டா போகக்கூடிய சுச்சுவேஷனும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பட் அது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே அமையவே இல்லை. இப்படி வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா ஸ்மூகமா இவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்களுடைய வாழ்க்கையில விதியை முடிக்க போற அந்த ஒரு நாளும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சரியா டிசம்பர் 3, 2025 முதல் நாள் சிவானி லேட்டா தூங்குனதுனால அன்னைக்குமே லேட்டா எழுந்து வேக வேகமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி இருந்திருக்காங்க. எப்போதுமே 8:15 கிளம்புற இந்த சிவானி அன்னைக்கு 8:45 தான் கிளம்பி தன்னுடைய ஸ்கூட்டர்ல ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு வழக்கம் போல செல்லக்கூடிய பாதை வழியா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஸ்கூலை நோக்கி போவதற்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு 4-வே ஜங்ஷன் மாதிரி வரும். அந்த இடம் எப்படி இருக்கும்னா, பனிக்காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம்னா கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் அந்த விஷன் வந்து நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த பனி கூட்டத்தால கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலோட தான் இவங்க அன்னைக்கு அந்த பைக்ல அந்த 4-வே ஜங்ஷன் கிட்ட போயிருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் அந்த ஜங்ஷன் கிட்ட ஒரு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு வர ஒரு ஆள் பக்கத்துல பேங்க் வேலையா போனதுனால அவருடைய மனைவியா அந்த வீட்டோட சேர்ந்த கடையை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அவங்களுடைய மனைவியும் கேஸ் அடுப்புல ஏதோ வச்சிருந்ததுனால அதை ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காகவும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடையை திறக்கலான்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு சில வினாடிகள்லயே திடீர்னு ஏதோ வெடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னடா அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்த போய் வெளியில வந்து பார்க்கும்போது தான் ஸ்கூட்டர்ல வந்த ஒரு பெண்மணி, ஹெல்மெட் அணிந்திருக்கிற அந்த பெண்மணி கழுத்துல ரத்த காயத்தோட உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. கிட்ட வந்து ரோட்டோடைய சுத்தி முத்தியும் பார்க்கும்போது ஒரு பைக்கு சவுண்டு மட்டும் கேட்குதே தவிர யாரு போறாங்க அப்படிங்கிறத அந்த பனி மூட்டத்துல சரியா பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சுதீர் அப்படின்ற ஒருத்தர் இந்த சத்தம் கேட்டு வேக வேகமா வந்திருக்காரு. அதே சமயம் அந்த 2 டூ வீலர்ல 2 ஆட்கள் போறதையும் பார்த்ததுனால வேக வேகமா ஓடி போய் அந்த 2 வீலரை பிடிக்கிறதுக்கு முயற்சி
பண்றாரு. பட் அதுக்குள்ளேயே மின்னல் வேகத்துல அந்த டூ வீலர் அந்த பனி மூட்டத்துல மறைஞ்சு போயிடுது. உடனடியா சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுடைய ஹெல்மெட்டை விலக்கிட்டு பார்க்கும்போது தான் அவங்க சிவானி டீச்சருங்கிறது தெரிய வந்ததும் அந்த சுதீருக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. இந்த டீச்சரே எனக்கு நல்லா தெரியும், பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறாங்க, சீக்கிரமா இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஆட்டோவை வர வச்சு இந்த சிவானியை 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கூட்டு போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு சிவானிக்கு அந்த ஜங்ஷன் கிட்ட என்ன நடந்துச்சு, சிவானியோடைய கழுத்துல இருந்து ரத்தம் வருவதற்கான காரணம் என்ன, 70 கிலோமீட்டர் தள்ளி இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிவானியை கூட்டு போனதுக்கு பிறகு சிவானியை அந்த கிராமத்து மக்களால காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா? பீகார் மாநிலத்துல இந்த மாசத்தோடைய ஆரம்பத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு கேஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கிராமத்து மக்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஸ்கூலுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், முக்கியமாக ஹெட் மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஸ்கூலையுமே ஆஃப் டேல லீவ் விட்டுருந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸுமே சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க. மதியம் 12 மணிக்கு மேலே தான் உத்தரப்பிரதேசத்தில் ரெவென்யூ ஆஃபீஸராக இருக்கிற இந்த சிவானியோடைய அப்பாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற சிவானியோடைய சகோதரிகள்லாம் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்ட சிவானியை பண்ண மருத்துவர்கள் இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, இவங்களுடைய கழுத்துல யாரும் நாட்டு துப்பாக்கியால சுட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி இருந்திருக்காங்க. போலீஸ் சம்பவ இடத்துலயுமே ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வர வச்சு இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு நாட்டு துப்பாக்கியோடைய தோட்டாக்கு மேல போடப்படுற நாட்டு துப்பாக்கியோடைய கேட்ரேஜ் வந்து அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. கில்லர் ஒரு வேலை இதை பதற்றத்தில் விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை ஒரு முக்கிய எவிடன்ஸா போலீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இந்த சம்பவம் நடக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் கிட்ட விசாரணை பண்ணப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. 2 பேர் டூ வீலர்ல மட்டும் போனாங்க. ஆனா அது யாரு, என்ன, அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது எங்களால சரியா பார்க்க முடியல அப்படின்னு அந்த சுதீரும் அந்த மளிகை கடை பெண்மணியும் போலீஸ் கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சிவானிக்கு யாராவது எதிரிகள் இருப்பாங்களா, ஸ்கூல் ஸ்டாஃப்குள்ள யாராவது எதிரிகள் இருக்காங்களா, ஸ்கூல் குழந்தையோடைய பேரண்ட்ஸ் யாராவது இதை பண்ணியிருப்பாங்களா, ஒருவேளை ஹெட் மாஸ்டர் பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா வழக்கமா இந்த ரூட் வழியா போறதுனால இந்த பொண்ணை யாராவது காதலிக்கிறேன்னு சொல்லி அவனுங்க யாராவது இந்த பெண்ணை இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் இந்த வழக்கோடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் சிவானி தங்கி இருக்கிற அந்த ரெண்டல் ஹோமுக்கு போயிட்டு அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்கும்போது இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, எங்க கிட்ட நல்லா பேசுவா, எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் இவ, ஆனா இவளுக்கு இப்படி ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு சிவானி தங்கியிருந்தா அந்த ரூமை தரோவா செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் புத்தகங்களாகவும் நோட் புக்காகவும் தான் இருந்திருக்கு. அவங்க பயங்கரமா படிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தே தெரிய வர ஆரம்பிச்சது. போலீஸ் ஆஃபீஸருடைய விசாரணையின் மூலிமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, நம்ம ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு போனால் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்தா எந்த மாதிரியான ஒரு குஷி வரும், அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இந்த சிவானிக்கு இந்த ஸ்கூலுக்கு வரும்போது இருந்திருக்கு. அதற்கு காரணம் இவங்களுடைய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ரஞ்சித் குமார் மற்றும் பவன் குமார் அப்படின்ற 2 ஸ்கூல் டீச்சர் அதே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க. இதன் காரணமாக இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக ஆரம்பிச்சு இவங்க தங்கி இருக்கிற அந்த ரெண்டல் வீட்டில் இருந்து இந்த ரஞ்சித் குமார் கூட டெய்லியும் பைக்கில் வரதா வழக்கமாக வச்சிருக்காங்க. பட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால தனித்தனியா இவங்க வண்டியில வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வர ஆரம்பிச்சது. முக்கியமா இந்த சிவானியோடைய அக்காவான ஜூலி போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னவோ இந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டர் மேலையும் இந்த ரஞ்சித் மேலையும் தான் பயங்கர சந்தேகம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரஞ்சித் என்னுடைய அக்கா கிட்ட மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணா முடியாதுன்னு சொன்னதுமே என்னுடைய அக்காவுக்கு வேணும்னே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க போற இடத்துல கண்ணாமண்ணான்னு திட்டுறது, ஏதாவது ஜாடையில வம்பளக்கிறது, அடிக்க பாக்குறது அப்படின்னு
சில வேலைகள் எல்லாமே பண்ணுனா. இதை பத்தி ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா ஹெட் மாஸ்டரோ அதை பத்தி கண்டுக்காம இந்த ரஞ்சித்துக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. முக்கியமா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையனை இந்த ரஞ்சித் ஒரு நாள் ஸ்கூல்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ இந்த சிவானி தான் அந்த பையனை காப்பாத்தினா. அப்போ அந்த பையனை அடிச்சுக்கிட்டு இருந்த ரஞ்சித் திடீர்னு இந்த சிவானியை அடிக்கிறதுக்கும் கையை வாங்கிட்டான். எனக்கு என்னவோ இந்த ரஞ்சித் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு அவங்க வச்ச முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னன்னா, இந்த ரஞ்சித்தோடைய மேரேஜ் ப்ரொபோசலை ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரஞ்சித் கொஞ்ச நாட்கள்லயே வேற ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கான். பட் அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகும் கூட தொடர்ந்து இவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவகிட்ட வம்பளக்கிறது, வேகமா அவளுடைய பைக்கு முன்னாடி போய் ஸ்கூட்டில இருந்து அவளை வேணுமுனே விழ வைக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான குடைச்சல்லாம் கொடுத்துருந்துருக்கா. இன்னொரு பக்கம் ஹெட் மாஸ்டர் கிட்ட ஜூலை மாதம் 2025 வாக்கில் லீவு கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அந்த லீவு இந்த ஹெட் மாஸ்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டதுனால நேரடியாக டிஇஓக்கு லெட்டர் அனுப்பி இந்த பொண்ணு லீவு வாங்கியிருந்திருக்கா. ஸோ இந்த ஒரு கோபமும் இந்த ஹெட் மாஸ்டருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 2 பேர் மேலேயும் சந்தேகத்தின் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட்டை இந்த ஜூலியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் முதற்கட்ட விசாரணையில் முதற்கட்ட சந்தேக நபர்களா இந்த 2 பேருமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா இந்த பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு எங்களுக்கு தைரியம்லாம் கிடையாது, நாங்க இந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னு போலீஸ் கிட்ட திட்டவட்டமா சொல்லியிருந்திருக்காங்க. நீங்க வேணும்னா நாங்க இருந்த இடத்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சம்பவம் நடக்கும்போது நான் ஸ்கூல்ல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை தவிர ஸ்கூல்ல இருக்கிற மற்ற ஸ்டாஃப்லாம் விசாரணை பண்ணும்போது இவங்க ஸ்கூல்ல தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுமே உறுதியாகி இருந்திருக்கு. அப்போ இந்த ரஞ்சித்தும் ஹெட் மாஸ்டரும் இந்த பொண்ணை கொலை பண்ணலனா அப்ப யாரு கொலை பண்ணது? சிவானியோடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்ததுலையும் அவங்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததுலையும், அதாவது கால் டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்ததுலையும் சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு லீடுமே கிடைக்கவே இல்லை. அவங்க யாருக்கிட்டுமே லவ் ரிலேஷன்ஷிப்ல இல்லை, மேற்கொண்டு அவங்களுக்குன்னு எதிரிகள் அப்படின்னு யாருமே கிடையாது. ரஞ்சித் மட்டும் தான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்ததுனால ரஞ்சித்தும் இப்ப குற்றவாளி இல்லைன்னு தெரிய வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு அந்த 2 வீலர்ல வந்து அந்த 2 பேர் யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மொத்த சிசிடிவியுமே போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணிக்கிட்டு வரும்போது இந்த சம்பவம் நடந்த ஜங்ஷனுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்திருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது யமஹா எஃப்இசட் பைக்ல 2 ஆண்கள் இந்த சம்பவம் நடந்த இடத்தை நோக்கி போறதும் ரிட்டர்ன் வரும்போது யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் பதிவாக இருந்திருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இந்த வழக்கோடைய முக்கிய ஆதாரம்னு கூட சொல்லலாம். போலீஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எப்படி ஒரு எவிடன்ஸை எடுக்கிறாங்கன்னா, இவனுங்க இந்த ஜங்ஷன் கிட்ட போற டைமிங் வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுவதற்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதே சமயம் அந்த பொண்ணுடைய அட்டாக் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இந்த சிசிடிவில இவனுங்க பதிவாயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல போன் கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவுடைய டவர் ரேஞ்சில் அந்த நேரத்துல அந்த டைமிங்ல யாருடைய மொபைல் நம்பர் ஆக்டிவ்ல இருந்திருக்கு, யார் கால் பேசிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி லிஸ்ட் எடுத்து அதை ஒன்னொன்னா ஃபில்டர் பண்ணி ஒரு டீம் வர ஆரம்பிச்சது. இன்னொரு டீம் அந்த சிசிடிவில பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சதுனால அது யாரு என்ன நோண்டி எடுக்கும் போதுதான் அந்த பைக் ஒரு செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சனாவஸ் அப்படின்ற ஒருத்தனுடைய இதுங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணும்போது அவன் என்ன சொல்றானா, சார் சம்பவம் நடக்கும்போது கூட நான் டியூட்டியில தான் இருந்தேன், ஆனா அன்னைக்கு காலையிலேயே என்கிட்ட என்னுடைய நண்பனான முகமது மரூஃப் அப்படின்றவன் எனக்கு கொஞ்ச நேரம் பைக் வேணும், நான் பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு போறேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். அதன் அடிப்படையில் நானும் அவன் கிட்ட கொடுத்தேன். அதே மாதிரி அவன் கொஞ்ச நேரத்திலே வந்து என்கிட்ட பைக்கை கொடுத்துட்டான், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அந்த மரூஃபோடைய மொபைல் நம்பரை போலீஸ் கேட்கறாங்க. அந்த நம்பரை எடுத்து இவங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பர் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது ஒரு நம்பர் அந்த சிசிடிவில கால் பேசிட்டு போனால அந்த டைமிங் கூட பக்காவா மேட்ச் ஆயிருந்திருக்கு. அந்த நம்பரை போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்கும்போது அன்றைய தினம் இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு 4 முறைக்கு மேல ஒரே நம்பருக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்போ இந்த மரூஃப் கால் பண்ண நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஹசனாரா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு தான் இவன் அடிக்கடி கால் பண்ணியிருக்கான். இந்த ஹசனாரோடைய கணவரான முகமது ஷாகிர் அப்படின்றவர் அதே ஏரியாவில் ஒரு பஜார்ல ஒரு எலக்ட்ரிக் கடை நடத்திட்டு வராரு. இவருடைய மனைவிக்கு ஏன் இவன் கால் பண்ணா அப்படின்ற சந்தேகம் இளவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த மரூஃபை ஒரு கட்டத்தில் போலீஸ் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹசனாராவை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மரூஃபுக்கு பின்னாடி 2 வீலர்ல உட்காந்து வந்த சுகைல் அப்படின்ற ஒருத்தனையும் கைது பண்ணி இந்த 3 பேர்கிட்டயுமே தனித்தனியா விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு சிவானிக்கு என்ன நடந்துச்சு, சிவானிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்லும் போதுதான் போலீஸ் அவனுங்க சொன்ன அந்த பதில்கள்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.
இந்த ஹசனாரா அப்படின்ற பெண்மணியோடைய கணவரான சாகிர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4-5 மாதமா இந்த பொண்ணு கிட்ட சரியா பேசாம இருந்திருக்காரு. ஏன் நம்ம கணவர் நம்ம கிட்ட எப்போதும் போல பேச மாட்டாரு, எப்போதும் போல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் காரணமா அவருடைய ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணும்போது அவர் தினமுமே லேட்டா வருது, அடிக்கடி யார்கிட்டயோ மொபைல்ல சாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சில சமயங்கள்ல கால் பண்ணா வெயிட்டிங்ல விழுறது போன்ற விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. இதனால தன்னுடைய கணவருக்கு வேற பொண்ணு கூட ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் மறுபடியுமே தன்னுடைய கணவரை சீக்கிரட்டா நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் இந்த சாகிர் குளிக்க போற நேரத்துல இந்த ஹசனாரா அவனுடைய மொபைலை எடுத்து பார்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் யாரோ ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. தான் கணவன் மேல இவ்வளவு அன்பா இருக்கும், ஆனா நமக்கே தெரியாம இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரம் அந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. பட் இதை பத்தி தன்னுடைய கணவன் கிட்ட எதையுமே கேட்காம அந்த பொண்ணை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான், ஒரு கோபம் மட்டும்தான் இந்த ஹசனாராவுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சமயத்துல தான் இந்த ஹசனாராவுடைய அக்கா மகனான நாயர் அப்படின்ற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்படி வந்து அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, எனக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற சில பேரை தெரியும், அவங்க மூலியமா அந்த பொண்ணை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பொண்ணு பத்தின டீட்டெயில், அந்த பொண்ணுடைய மொபைல் நம்பர், அந்த டீச்சர் வேலை பார்க்குற பள்ளிக்கூடம், அவங்களுடைய போட்டோ முதற்கொண்டு எல்லாமே இந்த நாயர் கிட்ட கொடுக்கப்படுது. இவங்க மூலியமா ராஜா ஆலம் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட கொடுக்கப்படுது. இந்த ராஜா ஆலம் மூலியமா தான் முகமது ஃபரூக் மற்றும் சுகைல் கிட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பேசப்பட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்க டிசம்பர் 3ஆம் தேதி அந்த சாகிர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டீச்சரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்க பக்காவா பல நாட்கள் நோட்டமிட்டு அந்த ஜங்ஷன் கிட்ட போட்டு தள்ளலான்னு ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் சிவானி டீச்சரும் அந்த ஸ்கூட்டர்ல வந்திருக்காங்க. மறைஞ்சிருந்த இவனுங்க அந்த நாட்டு துப்பாக்கியால அந்த பெண்ணுடைய கழுத்துல சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேக வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அதன் பிறகுதான் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட போகும்போது இந்த ஹசனாரா அப்படின்றவ கிட்ட, நாங்க அந்த டீச்சரை சுட்டுட்டோம், வேலை முடிஞ்சது, மிச்சத்தை நாங்க ஈவினிங் வந்து பேசுறோம் அப்படின்ற மாதிரி போன் பேசிட்டு அந்த போன் காலை கட் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த கொலைக்கு ஆர்டர் கொடுத்த ஹசன்ஹாரா ஈவினிங் நேரத்துல நியூஸ் சேனல் பார்த்திருக்கா. யாரோ ஒரு டீச்சரை வந்து அவங்களுடைய ஏரியாவுக்கு பக்கத்துல சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ல ரொம்ப சந்தோஷமா கேட்டிருக்கா. பட் அப்போதான் இறந்து போன அந்த டீச்சருடைய முகத்தை பார்க்கும்போது பயங்கரமா அதிர்ந்து போயிருந்திருக்கா. அவளுடைய அந்த அதிர்ச்சிக்கான காரணம் என்னன்னா, இவ சொன்ன டீச்சர் வேற ஆளு, இவனுங்க சுட்ட டீச்சர் வேற ஆளு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த வீட்லயே பதட்டமாகி உறைஞ்சு போய் கீழே உட்கார்றா. எப்படி நம்மள போலீஸ் பிடிச்சிருவாங்க, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், வேற ஒண்ணு பண்ண போய் வேற ஒண்ணுல மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் தான் இந்த ஹசனாராவுடைய மைண்ட்ல அப்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ நினைச்ச மாதிரியே அடுத்த 48 மணி நேரத்துல போலீஸ் இவளை வந்து கைது பண்ணாங்க. எஸ், இந்த ஹசனாரா டார்கெட் பண்ணது வேற ஒரு டீச்சர். அந்த டீச்சருமே அதே ரூட் வழியா ஹெல்மெட் போட்டுட்டு தான் இந்த சிவானி யூஸ் பண்ற ரெட் கலர் ஸ்கூட்டர் மாதிரியே அந்த டீச்சரும் ரெட் கலர் ஸ்கூட்டர்ல அந்த வழியா தான் ஹெல்மெட் போட்டுட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க. பட் அன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா இந்த சிவானி லேட்டா வந்ததுனாலையும் பனி அதிகமா இருக்குன்னு ஹெல்மெட் போட்டுட்டு வந்ததுனாலையும் மாத்தி இந்த சிவானியை சுட்டு இருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் சம்பவம் நடக்க போற நாள் அன்னைக்கு டார்கெட் செய்யப்பட்டிருந்த அந்த டீச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு லீவு போட்டிருந்திருக்காங்க. சோ ஆக மொத்தம் இந்த கான்ட்ராக்ட்ல 2 பேரும் டார்கெட் வச்ச ஆளை சுடாம சம்பந்தமே இல்லாத அப்பாவியான பெரிய பெரிய கனவுகளை சாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த சிவானிய அநியாயமா இவனுங்க கொலை பண்ணியிருக்கானுங்க. சம்பந்தமே இல்லாம அநியாயமா தன்னுடைய மகள் இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிகாந்தும் இந்த சிவானியோடைய சகோதரிகள் அப்படின்னு எல்லாராலையும் அந்த துயரத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ரொம்பவே அந்த நேரத்துல கண்ணீர்ல தான் மூழ்கி போயிருந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டுகளை என்ன வைக்கப்பட்டதுன்னா, இந்த ஹசனாராவுடைய கணவனான முகமது ஷாகிருக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டீச்சரை கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அதனால அந்த டீச்சரை லீவ் போட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசப்படுது. பட் அதை போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ண போது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. தற்போதைக்கு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த ஹசனாராவுக்கு உதவி பண்ண ராஜன் ஆலம், நாயர் மற்றும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முகமது ஃபரூக், சுகைல் அப்படின்னு இந்த 5 பேருமே கைது பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.
இந்த மாதிரியான கேஸில் ஒரு ஆண் சரியில்லாமல் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் அவனுடைய குடும்பத்திலேயா இருக்கட்டும், வெளியில் இருக்கிற ஆட்களுக்காக இருக்கட்டும், எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் போய் சேருதுன்னு பாருங்க. தான் நல்லா சாதிச்சு ஒரு பெரிய ஆளாக வரணும், நல்லா சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சிவானியோடைய கனவுகள் எல்லாத்தையும் இந்த நாதாரிகள் சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையுமே நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த சிவானியை மாற்றி கொலை பண்ணதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.